ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஃபில்லட் கமாண்டு. ஃபில்லட் அப்படிங்கிறது ஒரு ரெக்டாங்கிளோட மூலையை வளைச்சி ஒரு ஷேப்பு கொண்டு வரதுக்கு தான் அந்த ஃபில்லட் கமாண்டை பயன்படுத்துவோம். இந்த கமாண்டை நம்ம அதை எப்படி பயன்படுத்துன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துட்டுருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்டை வரைஞ்சிட்டு இதுதான் அந்த ஃபில்லட் கமாண்டை செலக்ட் பண்ணுறோம். இது இப்போ இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை மாடிஃபைல போயிட்டு இங்கே ஃபில்லட் அப்படின்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கேட்குறது பாருங்கள், ரேடியஸ் கேட்கும், எவ்வளோ தூரம் வளைக்கணும். அப்போ 6ன்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்டு ரேடியஸோட டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 3 கொடுங்க. எவ்வளோ தேவையோ கொடுத்துக்கலாம், நான் 3 கொடுத்துருக்கேன். இப்போது செலக்ட் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட். இப்போ எந்த இடத்துல நம்ம வளைக்க போகிறோம், ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டு, செகண்ட் ஆப்ஜெக்ட். இப்போது இதே மாதிரி மறுபடியும் மீதி இருக்கக்கூடிய அந்த காரையை வளைச்சி காட்டுறேன், ஃபில்லட்டு. இப்போ நம்ம 3 கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா மாற்ற போகிறேன். இப்போ 6ன்னு கொடுத்துட்டு 5ன்னு கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் என்ன, செகண்ட் ஆப்ஜெக்ட்டு, நம்ம கொடுத்த அந்த ரேடியஸுக்கு ஏற்ற மாதிரி இது வளையும். மறுபடியும் 3 கொடுத்துருந்தா இது 5. இப்போ அடுத்தது 6 கொடுப்போம். இப்போ 6ன்னு கொடுத்துட்டு ரேடியஸுங்கிறதுக்கு 6, அதில் டிஸ்டன்ஸ் அந்த ரேடியஸ் பார்த்தீங்கன்னாக்கா 6ன்னு கொடுத்துருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு கார்னர், செகண்ட் கார்னர், 3, 5, 6. இப்போ இது மாதிரி நீங்கள் ஒரு டயக்ராமில் மூலையை மடக்கணும். இப்போ கான்சென்ட்ரிக் வைண்டிங் வரையும் போது அந்த போல்ஸ் போல் வரையும் போது இது அந்த ஃபில்லட் கமாண்டை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. இது மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் பார்க்கறதுக்காக தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க.